நாளை டெல்லியில காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூட்டம் கூடுகிறது. மே 28ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில முன்கூட்டியே கூட்டத்தை நடத்த இந்த ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது. இதுல தமிழகத்திற்கு முறையா தண்ணீர் தரப்படுகிறதா என்பது தொடர்பாலாம் விவாதிக்கப்பட இருப்பதா தகவல். குறிப்பா காவிரியின் குறுக்கே ஹரங்கி அணை இருக்கிறது. இந்த ஹரங்கி அணையில நீர் தேக்குவது குறித்தெல்லாம் கூட விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல். முன்கூட்டியே காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூட்டம் நாளை டெல்லியில கூட இருக்கிறது. மே 28ஆம் தேதி நடைபெற இருந்தது. இந்த நிலையில முன்கூட்டியே இந்த கூட்டத்தை நடத்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். நாளை கூட்டத்தில் என்னென்னலாம் விவாதிக்கப்பட இருக்கிறது, என்ன எதிர்பார்க்கலாம்? காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெற இருக்கிறது. மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல முதலில் இந்த கூட்டம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்து பின்னர் சில காரணங்களுக்காக அது முன்கூட்டியே நடைபெற தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மேகேதாட்டு பிரச்சனை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேகேதாட்டுவதில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மீண்டும் தீவிரம் காட்டி வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான ஒரு பரிந்துரையை கர்நாடக அரசு முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு நிச்சயம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர குறுவை சாகுபடி விரைவில் தமிழகத்தில் துவங்க இருக்கிறது. இது தவிர மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டியிருக்கிறது. வழக்கமாக ஜூன் 12, 13 அந்த தேதி வாக்கிலே மேட்டூர் அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படும். மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்தால்தான் அந்த அணை என்பது திறக்கப்படும். அதற்கு கர்நாடகாவிலிருந்து நமக்கு வர வேண்டிய நீரை உரிய அளவில் கொடுத்தால் மட்டுமே ஜூன் மாதம் இந்த அணையை திறக்க முடியும். எனவே இந்த ஜூன் மாதம் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து கர்நாடகா வழங்க வேண்டிய நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்பட்டு அது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர அணைகளில் இருக்கக்கூடிய நீரின் இருப்பு, அந்த மழைப்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.